திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுன ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, உங்களை ஆளக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் தான். அவர் 1, இது உங்களுடைய ராசி 1 4 குடையவர் புதன். இந்த புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்து கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், உத்தியோகத்தில் வேலையில் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. டிசம்பர் மாதம், அதுவும் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். நேராக உங்கள் ராசியை பார்ப்பார். நேரடி பார்வையாக ராசியை பார்க்கிறார். அப்போ ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள், யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது புதுசாக வாங்கலான் இருக்கீங்க, வீடு கட்டலான் இருக்கிறீங்க, ஒருத்தர் போய் சந்திக்கலான் இருக்கீங்க, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க, அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை நடத்தலான் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 1 4 தொடர்பு ஏற்பட்டு 7ஆம் இடம், அதாவது கேந்திராதிபதிகள் கேந்திர ஸ்தானத்தில் வருகிறார்கள். எப்பொழுதுமே அந்தந்த ஸ்தானாதிபதிகள், மறைவு ஸ்தானாதிபதி மறைவில் இருக்கணும், யோக ஸ்தானாதிபதிகள் யோகத்தில் இருக்கணும், அதே போல் கேந்திர ஸ்தானாதிபதிகள் கேந்திரத்தில் இருக்கணும். இப்போது 1 4 கேந்திர ஸ்தானாதிபதிகள் கேந்திரத்திலே வருகிறார்கள். அப்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு யோகத்தை கொடுத்துட்டு தான் போகும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை செஞ்சுட்டு தான் போகும். அப்போது இந்த மாதம், அதாவது 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா, திருமணம் வரன் பார்ப்பது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது, திருமணத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இந்த தோஷங்கள் இருக்குது, இங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க, அது செய்யுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவும் எத்தனாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் தான். ஒரு 20 தேதி மட்டும்தான், 4ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி மட்டும்தான் புதன் இங்கே இருக்கார். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 20 நாளுக்குள்ளேயே நீங்கள் பிளான் பண்ணிடணும். ஏன்னா 8க்கு போயிடுச்சுன்னா பிளான் ஜெயிக்காது. 8ங்கிறது மறைவு ஸ்தானம். அப்போ 7ல் இருக்கும் பொழுதே உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களோட வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு பழைய வண்டி வச்சுட்டு புதுசாக வாங்குறது, ஒரு வீடை விற்கிறது, நிலம் விற்கிறது, அல்லது நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இதெல்லாமே இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்போ தாய்கிட்ட ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னாலும் இந்த டைமில் பேசுனீங்கனாலும் கிடைக்கும். தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு சுமூகமான உறவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்துட்டு இருக்கார். 3 குடையவர் 7ஆம் வீட்டில் இருக்கிறது கடுமையாக முயற்சி செய்யணும். எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டிங்கன்னா கடுமையான முயற்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தார். திருமணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர் போட்டு செய்யக்கூடிய தொழில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா கடுமையாக முயற்சி போட்டு பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போது இந்த 3ஆம் அதிபதி சூரியன் பார்த்துட்டிங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும் தான் 7ஆம் வீட்டில் ராசி அதிபதியோடு சேர்ந்திருப்பார். அப்போ ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது ஒரு யோகம் தானே. ஏன்னா அவர் 24ஆம் தேதி தான் மாறார். அப்போ 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுமையாக எஃபர்ட் போட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது 3 குடையவர் 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு முயற்சிக்கு 2 முயற்சி பண்ணணும். அதே போல் திடீர்னு பண வரவு வரும், திடீர்னு யோகங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டங்கள் கொஞ்சம் இருக்கும். இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுக்கு போகிறதுனால, சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருளை சொல்லக்கூடியவராக இருக்கிறதுனால, முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 24ஆம் தேதிக்கு மேலே, அதாவது பார்த்துட்டிங்கன்னா 14ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு. அந்த தேதியிலிருந்து இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா 1 மாதம் அங்கே தான் இருப்பார். அப்போ கொஞ்சம் அடிக்கடி, ஏன்னா மகரத்தில் சூரியன் பகை. அப்போ உங்களுக்கு யார் அவர் முயற்சி ஸ்தானாதிபதி போய் பகையாகும் பொழுது, அதே போல் கூட உடன் பிறந்தவர் இளைய சகோதரன்னு சொல்லுவோம், அவர் போய் பகை ஸ்தானத்துக்கு போகும்பொழுது இவர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக சின்ன சின்ன கவலைகள், கூட பிறந்தவங்க மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5 மற்றும் 12ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி யார்? அதிர்ஷ்டம், குழந்தை, குலதெய்வம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக நம்ம ஒரு 4-5 விஷயங்கள் மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள், இயற்கையாகவே ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் போய் போடுறார். 5 9. 5ங்கிறது
பூர்வ புண்ணியஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தை நம்ம ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது உங்கள் தாத்தா பாட்டி வாங்கிட்டு வந்த புண்ணியங்கள். 9ஆம் இடங்கிறது தாய் தந்தையர் வாங்கிட்டு வந்த புண்ணியங்கள். இது இரண்டும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்குது. அப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? 5 குடையவரும் 9 குடையவரும் 9ஆம் வீட்டிலே நிற்கிறார். அப்போது உங்களுடைய தாத்தா பாட்டி புண்ணியங்களும் உங்கள் தாய் தந்தையருடைய புண்ணியங்களும் உங்களை வாழ வைக்க போகுது. அவங்களுடைய புண்ணியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செயல்களை செய்ய வைக்கும். பெரிய மதிப்புமிக்க ஒரு ஆளாக மாற்றி கொடுக்கும். பெயர் புகழோடு வச்சுருக்கும். அவங்களோட புண்ணியங்கள் எல்லாமே என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களோ அதற்குண்டான ஒரு பிரதிபலனாக நீங்கள் கேட்டவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜாதகத்திலேயே சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்காரு. அப்போ சனியும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்னா இது பணப்புழக்கம் உள்ள ஜாதகம். நல்ல பண வரவு வரும். எப்படி ஏதோ ஒரு இடத்துல மணி ஃப்ளோ ஆகும். அது எந்த இடத்துல இருக்குதோ அவர்கள் மூலமாக வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இது 9ஆம் இடத்துல போய் இந்த மாதம் முழுவதும் இருக்குது. அப்போ உங்கள் தந்தை மூலமாக, பூர்வீக சொத்து மூலமாக, நீங்கள் படித்த கல்வி மூலமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ப்ரமோஷன் ஆகிறது, ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, நீங்கள் கேட்ட சம்பளத்தை விட, அதாவது உங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனியிலே நீங்கள் இருக்கிற ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் உயர் பதிவுகள் கொடுப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத உண்மை. 9ஆம் இடம் தொடர்பு, 12ஆம் இடம் தொடர்புங்கிறது 12 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். 12ங்கிறது பயணம், வெளியூர் வெளிநாடு பயணங்கள். 5ங்கிறது குடும்பம், குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் சுற்றுலா பயணம் போயிட்டு வர்றது, இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, இதெல்லாமே இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதுவும் பாருங்கள், யாராவது வந்து நான் படிச்சிருக்கிறேன், நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான் இருக்கேன், இல்லை என் கம்பெனியை நான் வெளிநாட்டில் அனுப்பலான் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீங்கள் அதை பற்றி பேசலாம். பேசுனீங்கனால இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி சுக்கிரன் வந்து ஜாதகத்திலே ரொம்ப டல்லாக இருக்காங்க, பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சில காம்பினேஷன்கள் இருக்குது ஜாதகத்தில். இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் வரும், இந்த காம்பினேஷன் இருந்தது உங்களுக்கு பணம் வராது, பண தடை இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த சனியும் சுக்கிரனும் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். அப்போ நம்ம ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லைனாலும் இதை பண்ணுங்கள், இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், இந்த முத்திரை யூஸ் பண்ணுங்கள், இது போல் சில ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மணி ஃப்ளோ ஆகும். ஆனால் மிதுன ராசிக்கு இயற்கையாகவே இப்போ இந்த மாதம் முழுவதும் எல்லாத்துக்குமே அங்கே அப்படித்தான் இருக்கும். மிதுன ராசிக்கு தந்தை மூலமாக பண வரவு கிடைக்க போகுது. அதுவும் 5, 9 கூடியவராக இருக்கிறார். நல்ல ஸ்தானாதிபதிகள் சேர்ந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்குது. அப்போது எதை கேட்டாலும் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் நிறையா இருக்குங்க. நல்ல குரு அமைவாங்க, உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் யாராவது வந்து வாண்டடாக வந்து சொல்லிகிட்டே போவாங்க. இது பண்ணுப்பா, அது பண்ணுப்பா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும். அது நீங்கள் மேஜிக்காக இருக்கும், பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கிறதாலும் பயணங்கள், அதிக பயணங்கள் பண்ணக்கூடியது, கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக இருக்கிறது, அந்யூன்யமாக இருக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நிம்மதியான தூக்கங்களும் உண்டு. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு ஜாதகத்தில் 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் வக்கரத்தில் இருக்கிறார். வக்கரத்தில் வந்து 21ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி. 21ஆம் தேதிக்கு மேலே மறுபடியும் உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். அப்போது 6க்குடையவர் 2ஆம் வீட்டில் வக்கரமாக இருக்கும் பொழுது வேலை சார்ந்த பிரச்சனைகள், லாபங்கள் சரியாக இல்லை, எவ்வளோ வந்து நம்ம பணம் போட்டாலும் வந்து லாபம் வரமாட்டேங்குது, என்ன இப்படியே போயிடுமா அப்படிங்கிறது எல்லாமே அது ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 20ஆம் தேதிக்கு 21ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து லக்னத்துக்கே வருகிறார். அப்போ 6க்குடையவர் லக்னத்திற்கு வரும் பொழுது வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக வேலை தேடுறவங்க, நான் சொல்லியிருக்கேன், ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 6ஆம் அதிபதி வேலையை சொல்கிறோம். அப்போ 21ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரும் பொழுது வேறு ஏதாவது புதிய வேலைகள், புதிய வேலை சார்ந்த விஷயங்கள், ஒரு இடம் விட்டு மாறுறது, வெளிநாடு வேலைக்கு போகிறது, அல்லது இந்த வேலை எனக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சிலர் கேட்பாங்க, நான் இப்போ போயிட்டுருக்கிற வேலை எனக்கு பிடிச்சிருக்குங்க, ஆனால் சேலரி அதிகமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல சேலரியோடு வேணும், என்னோடய உழைப்புக்கு உண்டான விஷயங்கள் அங்கே நடக்க மாட்டேங்குது, ஒரு பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது, அதே போல் என்னோடய உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல பண வரவை கம்பெனியில் கிடைக்கல அப்படின்ட்டு இருக்குது, நான் இன்னொரு கம்பெனி இதை விட எனக்கு நல்லா கூப்பிட்றாங்க, இல்லை அடுத்த கம்பெனிக்கு நான் இதை விட நல்ல லாபங்கள் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு மாறலான்ட்டு இருக்கிறேன், இதெல்லாமே செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஏதாவது ஒரு கடனோ, ஒரு நோயோ,
ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ தேவையில்லாமல் கொஞ்சம் மன உளைச்சல்களோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவரும் செவ்வாயாகவே வர்றதுனால அதிக லாபங்கள் கிடைக்கும், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும், இன்பச் சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, எங்கே போனாலும் பெயர் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நம்ம முதல்லையே குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இந்த குருவும் வக்கரத்தில் இருக்கிறதுனால 12ஆம் வீட்டில் தேவையில்லாத சில மருத்துவ செலவுகளோ தேவையில்லாத ஒரு ஏதாவது ஒரு சுப செலவுகளோ சம்மந்தமே இல்லாமல் கையில் இருக்கக்கூடிய பணம் விரயமாகிறதோ இதெல்லாமே நடக்கும். இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதியோட வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அப்போ வக்ர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்து இருந்த பிரச்சனைகள், வேலை சார்ந்த, கணவன் சார்ந்த, மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் விலகுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சனி பகவானோட சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மிதுன ராசிக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகிரகம் உள்ள மாதமாக, இறைசக்தியுள்ள மாதமாக, நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக, 100க்கு 60லிருந்து 70% சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணும் பொழுது சிறிது மாறுபடலாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்மர் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு பணம், செல்வாக்கு, உங்களுடைய வாக்கு, உங்களுடைய குடும்பம் இதெல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் தான். இந்த சூரியன் பாருங்க உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில், அதாவது ராசிக்கும் எடுத்துக்கலாம், லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது 2, 6 வர்ற பணம் எல்லாம் ஒன்றா கடனுக்காகவோ நோய்க்காகவோ ஏதாவது வட்டி கட்டியே அந்த பணமெல்லாம் விரயமாகிறதுக்கு உண்டானதோ, அல்லது ஏதாவது வேலை வாய்ப்புகளுக்காக அப்ளிகேஷன் பண்ணுறது, வேலைக்கு அலைச்சலாக இருக்கிறது, கேஸ் ஏதாவது போட்டிருந்தா அதில் ஏதாவது பணம் விரயமாகிறது, இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. அல்லது குடும்ப நபர்களுக்கு யாராவதுக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுவும் பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்கிறார் 14ஆம் தேதி வரைக்கும். 14ஆம் தேதிக்கு மேலே தான் மேலே போகிறார். அப்போ அது வரைக்கும் இது போல் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது 14ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் போய் நேராக உங்கள் ராசியை பார்ப்பார். இதுதான் கடகராசி. சூரியன் நேராக 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 2ஆம் அதிபதி தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே 14ஆம் தேதிக்கு மேலே பண வரவு, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அந்த விரயமாகக்கூடிய பணம் எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாமே இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறது, உங்களுக்கு கொஞ்சம் ஆத்ம பலம் அதிகரிக்கிறது. சூரியன் ஒரு லக்னத்தையோ ராசியோ தொடர்பு கொண்டால் அவங்க தேஜஸ் ஆயிடுவாங்க. சர்வ தோஷங்கள், சூரியன் சர்வ தோஷங்கத்தையும் நிவர்த்தி பண்ணி தன்னுடைய இருளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு கடகராசிக்கு மார்ச் வரைக்கும். அப்போ சூரியன் உங்கள் ராசியை பார்த்தோன்னா அந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் இந்த மாதம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு புதன். இந்த புதன் அப்படிங்கிறது 3 மற்றும் 12ஆம் அதிபதி. அவரும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக 3 கூடையவர் பாருங்கள் 6ஆம் இடத்துல இத்தனை நாள் பார்த்துட்டிங்கன்னா 3 கூடையவர் பாருங்கள் 5ஆம் இடத்துல இருந்தார் 4ஆம் தேதி வரைக்கும். 4ஆம் தேதிக்கு மேலே இந்த வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அதுவும் ஒரு 20 நாள் தான். 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த இடத்துல இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த 20 நாட்களுக்கு மட்டும் உங்களுக்கு 3, 6 தொடர்பு, இதுவும் அதே தான் சொல்லுது. மருத்துவ செலவுகளோ, கொஞ்சம் முயற்சிகள் தடைபட்டு நடப்பதோ, அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் உறவினர்கள், உங்கள் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்லுது. தேவையில்லாத விரயங்களும் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுது. அதுவும் குறிப்பிட்டு எத்தனாம் தேதி அந்த 20 நாள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 20 நாள் மட்டும் தேவையில்லாத விரய செலவுகள், தேவையில்லாத பயணங்கள், பயணத்தினால ஒரு மனக்கசப்புகள், பயணத்தினால உடம்பு வலி, தலைவலி இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இதுவே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம் தனுசு ராசியாக இருக்கிறதுனால இந்த 12ஆம் அதிபதி தனுசு ராசியில் இருக்கும் பொழுது தீர்த்த யாத்திரை செல்வதற்குண்டான ஒரு சிறப்பான காலகட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்போ யாராவது இங்கிருந்து உள்ளூர்லேருந்து வெளியூர் போகிறது, தீர்த்த யாத்திரை போவாங்க, வெளியூர் வெளிநாடு எங்காவது போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோயில் சார்ந்த
ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் நிற்கிறார். பொதுவாக கடகராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது மேக்சிமம் கொஞ்சம் முழுக்க முழுக்க இந்த மாதம் முழுவதுமே எல்லாமே ஆரோக்கியத்தில் தான், உடல்நிலையில் தான் கை வைக்குது. 8ஆம் இடம் அப்படிங்கிறதும் மருத்துவ செலவு தான். 8ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் குணமாகக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் அங்கே சனி நிற்கிறார். 8 வந்து 8ஆம் அதிபதி 8லும், அதே போல் சுக்கிரன் அதே இடத்துல இருக்கிறதுனாலையும் ஒரு சில டைமில் விபரீத ராஜயோகமாக மாறும். ஏன்னா 11ஆம் அதிபதி ஆகிறார். சில உடம்பு தொந்தரவுகள், குடும்பத்தில் சின்ன பிரச்சனை, வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறது, வீட்டுக்காக இதை செலவு செய்கிறது, இது போல் ஒரு பக்கம் நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள ஒரு மனக்கசப்புகளை கொடுத்தாலும் கூட 8-11 தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த சனியும் சுக்கிரனும் லாபத்தை அதிகரித்து கொடுக்கும், பண வரவை அதிகரித்து கொடுக்கும். இயற்கையாகவே வந்து பணம் வர்றதுக்குண்டான கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதில் இந்த சனியும் சுக்கிரனும் ஒன்று. அப்போ 8ஆம் இடத்துல கடகராசிக்கு சனி சுக்கிரன் சேர்ந்ததுன்னா 8ஆம் இடம், 2ஆம் இடம், 11ஆம் இடம், 5ஆம் இடம், இது போல் சில கட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே ஷேர் மார்க்கெட் யோகம், உழைப்பில்லாத பணம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சேரும் பொழுது திடீர் வருமானம், திடீர் பணவரவு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் சனி சேர்க்கை கும்பத்தில் தான். அப்போ கும்ப வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய இடம். இயற்கையாகவே அது 8ஆம் இடமா இருக்கிறதுனால மறைமுகமாக நிறைய பணங்கள் ஏதாவது ஒரு வழியில் வரும். அல்லது நீங்கள் யாருக்காவது கொடுத்து வச்சிருக்கக்கூடிய பணம் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குது, வராமையே இருக்குது, அது இப்போ வருமா அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வரும். கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மற்றும் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக ராசியில், உங்கள் ராசியிலே வக்ரத்தில் இருக்கார். 5 ராசிக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குடும்ப ஒற்றுமையை கொடுத்தாலும் கூட அங்கே செவ்வாய் நீசமாய் வக்ரம் பெறும் பொழுது உச்ச பலனை அடையுது. அப்போ இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்கள் மனம், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுக்கு எல்லாமே தெளிவாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்டான இந்த கர்ம வினைக்கு உண்டான தோஷங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கழிக்கப்படும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அப்போ 5 லக்னத்தில் இருந்தால் இந்த மாதத்தில் குழந்தை செல்வங்கள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது குழந்தைகள்னால ஒரு நல்ல பெயரோ மதிப்போ மரியாதையோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ அவரே 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு பாருங்கள் அது 21ஆம் தேதி வரைக்கும் தான். அந்த 21ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு மேலே போயிடுறாரு மறுபடியும். அப்போ என்ன ஆகும், குழந்தைகளால் 21ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள், குலதெய்வ அனுகிரகம், குடும்ப ஒற்றுமையெல்லாம் இருந்தாலும் கூட 21ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் மேக்ஸிமம் 2 தாங்க இந்த மாதம் காட்டுது. காசும் வரும், அதே போல் வந்து பயணங்களும் உண்டு, விரைய செலவுகளும் உண்டு, அதிர்ஷ்டங்களும் உண்டு, பண வரவும் உண்டு, பண விரயங்களும் உண்டு அப்படிங்கிறத காட்டுது. அப்போ அவரே 10ஆம் அதிபதி ஆகிய ராசியில் இருக்கும்போது தொழில் வளர்ச்சி இருக்குது. 20ஆம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் என்ன மூவ் பண்ணிங்கனாலும் அது நடக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறீங்க, ஒரு புதுசாக பொருள் வாங்கணும், தொழில் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த விஷயங்கள் கடகராசிக்காரர்கள் எடுத்தாலும் அது நடக்கும். ஆனால் 21ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த விஷயங்கள் எடுத்தீங்கனாலும் அது விரயத்துக்கு போகிறதுனால எதாக இருந்தாலும் 21ஆம் தேதிக்குள்ளே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அது தேவையில்லாத விரயமோ அல்லது தேவையில்லாதனால மன உளைச்சலோ அதனால தேவையில்லாத ஒரு பயணங்களோ இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. 21க்குள்ளேயே உங்களுடைய தொழில் ரீதியான பிளானிங்கும், குடும்ப ரீதியான பிளானிங்கும், தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட பிளானிங்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா குலதெய்வ சார்ந்த எல்லாத்தையுமே 21ஆம் தேதிக்குள்ளே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். கடகராசிக்கு அடுத்தது பாருங்க குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 6-9ஆம் அதிபதியாய் வக்ரமாயிருக்கார். பிப்ரவரி 4ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி ஆகுது. அது வரைக்கும் ஏதாவது கடன் சார்ந்ததோ நோய் சார்ந்ததோ இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதனுடைய பதிவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு முதல்லயே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது தெளிவாக புரியும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது. ஆனாலும் குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பார். வக்ரம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கவனம். அது ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்திலே வக்ரமாய் நிற்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியே சந்திரன் தான். அப்போ என்ன உங்களுக்கு மனக்குழப்பங்கள், கொஞ்சம் கோபங்கள்,
கொஞ்சம் பிடிவாத குணங்கள், உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக்கங்கள், இது எல்லாத்தையுமே இந்த சந்திரன் குரு ரோகிணியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அதே போல் இப்போல்லாம் எது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, பூர்வீக ஸ்தானம் சம்மந்தப்பட்டது, அப்பா ரீதியாக வரக்கூடிய ஏதாவது ஒரு சொத்துக்கள் ரீதியாக எதையுமே இப்போ மூவ் பண்ணாமல் இருங்க. கொஞ்சம் அதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக பிப்ரவரிக்கு மேலே அது சார்ந்த விஷயங்களை நம்ம மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் சூரியன் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் அதே போல் குருவினுடைய குரு பலன் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு இருக்கிறதுனாலையும் ஓரளவு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம், திடீர் வருமானங்களும் வரும், திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு, அதே போல் திடீர் விரயங்களும் உண்டு. மருத்துவ செலவுகளும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது 50% நல்ல யோகத்தையும் 50% வர்றது இன்னொரு பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி கூடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.